நான் பேசுறது கேக்குதா? நீங்க அந்த கீழ இருக்கிற மைக்க வந்து ஆன் பண்ணுங்க. மைக் கீழ ஒரு மைக் மாரி இருக்கு பாருங்க. மைக் மைக் அதை தொடுங்க. தொட்டுட்டேன் இப்ப இருக்கா? இப்ப வருதா பாரேன். இப்ப கேக்குதா? கிளியரா இருக்கு. ஆ, இந்த அளவுக்கு நமக்கு வசதி வந்துருச்சு. இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. உலகம் பூரா ஆன்லைன் வகுப்பு நடத்துறேன். சரிங்கய்யா. இது கட்டண விகிதையெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி நீங்க இதுல படிக்கணும்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் எப்படி கட்டண விதிகளோ அதே மாதிரி கட்டணம்லாம் கடுமையா போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்பதான் அந்த கண்டிப்பா. கட்டணம் கட்டி சேர்ற மாதிரி இப்பதான் மாணவர்கள் தயாராயிட்டாங்க. நீ யாரும் இலவசமா கத்துக்க முடியாது, ஆலோசனை எல்லாம் கிடையாது. முறையா எல்லாம் சொல்லியாச்சு. அவ்வளவுதான். ஆமா, இலவச. அதாவது நீ வந்து குருகுல கல்வி 10 மாசம் கிட்ட படிக்கணும். ஒரு மாசம் ஒழுங்கா செய்யலைன்னா அடுத்த மாசம் சேர முடியாது. அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 20,000 ஃபீஸ் வச்சிருக்கேன். நீங்க 2 லட்சம் ரூபாயில வந்து ஒரு உடம்பை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும் நீ வர முடியும். அவ்வளவுதான். உன்னுடைய நோயை காப்பாத்திக்கோ. இதை வச்சு நீ தொழில் இல்லாம பண்ணிக்கலாம். என்னுடைய காணொலி 4000 காணொலி நீ இலவசமா பயன்படுத்திக்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கி நீ படிச்சுக்கலாம். நீ தனியாவும் செய்யலாம். ஆசிரியர் இல்லாம செய்ய முடியும். ஆனா ஆசிரியர் இல்லாம செய்யறதுக்கு தைரியம் வேணும். கண்டிப்பா. அதனால என்கிட்ட சேரதானதான் விதி. இல்லட்டா இந்த விதி கிடையாது. ஏதோ இலவசமா அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் இலவசமா சொல்லி கொடுத்தாச்சு. சரிங்கய்யா. நீங்க எப்படி நீங்க நேச்சுரோபதி சேர்றதுக்கு கட்டணம் கட்டுறீங்க, எந்த மருத்துவத்துறை சேர்ந்தாலும் கட்டணம் கட்டுறீங்களா இல்லையா? 5 வருஷம் படிக்கிறீங்க. 5 வருஷம் தேவையில்லை, 10 மாசம் தான் ஃபீஸ். அந்த 10 மாசத்து ஃபீஸையும் மொத்தமா கட்ட தேவையில்லை. முதல் மாசம் கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் நீ ஒழுக்கமா இருந்தா தான் 2வது மாசத்துக்கு நீ எலிஜிபிலிட்டி. இல்லைன்னா கிடையாதுன்றவா நீ. உனக்கு மருத்துவம் கிடையாது. நீ போய் சேரு. நீ சாக வேண்டியதுதான். நீ போய் சேரு. நீ உனக்கு தகுதி கிடையாது. நீ அவ்வளவுதான். அப்படி பணம் கட்ட தேவையில்லை. நீ முதல் மாசம் சரியா இல்லைன்னா அடுத்த மாசம் நீ பணம் கட்ட தேவையில்லை. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் மாதிரி பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ற வேலையும் கிடையாது. ஒரு மாசம் நடந்துக்கலையே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மாசம் ஃபீஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அப்புறம் சரி மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி வந்தீங்கன்னா மறுபடியும் உள்ள சேர்த்துவோம். ஏன்னா இது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கல்வி முறை. கண்டிப்பா. தத்துவத்தை நடைமுறைப்படுத்தணும். அதை பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே இயற்கை மருத்துவமா இருந்தாலும் சரியே, மற்ற ஆயுர்வேதம், அக்குபஞ்சர், யுனானி, எது வேணாலும் எல்லாம் வெறும் தியரியை தவிர பிராக்டிகல் எதுவும் கிடையாது. உண்மை. பேப்பர் எழுதிட்டு போக வேண்டியது, பாஸ் மார்க் வேண்டிய நேச்சுரோபதி டாக்டருவான், ஆரோக்கிய டாக்டருவான், அப்புறம் ஹோமியோபதி டாக்டருவான், அக்குபஞ்சர் டாக்டருவா. எந்த நோயும் குணமாக்க முடியாது. சப்ரஸ் பண்ணல, சப்ரஸ் தான் பண்ணலாமே தவிர எவல்யூஷன். அதை நான் சொல்ல எவல்யூஷனவே மாத்தணும். என்னது எவல்யூஷனவே மாத்தணும். கண்டிப்பா. அப்ப பரிணாம அறிவியலுக்கு மரணம் உண்டுன்னு சொன்னா மரணம் இல்லைன்னு தாராளமா சொல்ல முடியும். உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். பிளஸ்ன்னு சொன்னா மைனஸ் சொல்ல முடியும். இந்த பிளஸ் மைனஸ்ங்கிறது இயற்கையில் இருக்கிறது தான். அப்ப மரணம் உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாமே. அதுக்கான சாத்தியக்கூறு என்ன? அது ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை. மரணம் உண்டுன்னு சொல்லி போட்டு அப்புறம் மரணம் உண்டுன்னு சொன்னா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இஷ்டப்படி ஆட ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருந்தாலும் சாகத்தானு போறோம். நோய் வந்து சாகுவோம் முடிக்கு வந்துட்டான். நோய் இல்லாம சாகிறதா இனிமை சாவுன்னு பேரு. நோவு இல்லாம சாகிறதா இனிமையான சாவுன்னு பேரு. அவ்வளவுதான். அது காரணம் ஹீரரத்ன மனைக்கு வந்து இனிமையாத்தான். அந்த ஹீரரத்ன மனைக்கு இருக்கார் இல்லையா, ஹீரரத்ன மனைக்கு சன்கேசிங் மேன், அவர் போன ஆண்டுதான் அப்படியே இனிமையான மரணம் அவருக்கு. அதே மாதிரி பிரகலாத ஜானிக்கு இனிமையான மரணம். அதாவது முக்தி நிலையில அது தானாக கண்டுட்டு வெளியே போயிரு. எந்த காரணமும் இருக்காது. நோய்க்கான எந்த காரணமும் இருக்காது. அதுதான் இயற்கையான மரணமே தவிர, அதுதான் பிராப்தி, இயற்கையோட சேருவது. அது இயற்கையில் இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸ். இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் பேசுறாங்க பாருங்க. இந்த சாதாரண அறிவியலுக்கு புலப்படாததான் குவாண்டம் பிசிக்ஸ். இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிறது அதேதான். உடம்பு அதேதான். இந்த உயிரை பற்றி இப்படித்தான் நடக்கும்ங்கிறது இதான். அந்த உடம்பு எப்படி வேணாலும் நடந்துக்கும், உயிர் எப்படி வேணாலும் பிரிஞ்சுக்கும், தூய நிலையில் எப்படி வேணாலும் பிரியும். அதுக்குதான் இந்த என்ன பண்றாங்கன்னா, இந்த அடிப்படையே இந்த பசி தாகத்தை கை வைக்க சொல்றாங்க. இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதான் கிளாசிக்கல் வெள்ளக்காரர்கள் எடுத்த முடிவு. வெள்ளக்காரன் எடுத்த முடிவு பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் எதை வேணாலும் தின்னுக்கங்கிறான். என்னது? ஆமா ஆமா ஆமா. அப்ப எதை வேணாலும் தின்னுக்கலன்னா நோய் எப்படி குணமாகும்? ஆனா அது சித்த மருத்துவத்தில் பாருங்க, உணவு கட்டுப்பாடு போடுவான். ஏன்னா சித்த மருத்துவம் உயிரை காப்பாற்றுறத நோக்கம்.
உயிரையும் காப்பாற்றணும், உடலையும் காப்பாற்றணும். அந்த உயிர் உடலை காப்பாற்றுறதுனால தான் அவன் வந்து அந்த பச்சளை சாறு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சான். அதனால தான் குரோனால ஆமா. பார்த்தீங்கன்னா 60,000 பேர் காப்பாற்றப்படுறாங்க சித்த மருத்துவத்தில். ஏன்னா போனவனே அவன் என்னன்னா மூலிகை சாறு, பழரசங்கள், தர்பூசணி சாறு, இளநீச்சாறு, இளநீ இந்த மாதிரி தேங்காய் தண்ணி, இளநீச்சாறு, மூலிகை கஞ்சி இப்படி கொடுத்து அவனை காப்பாத்துறாங்க. அவனை அதாவது சித்தாவுக்கு போனவங்க யாருமே சாகல, சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இதுல போனவன் அத்தனை பேரும் செத்து போனான். கேட்டா பழைய காரணம் சொல்லுவான், எதிர்பார்த்தல் இல்லையம்பா. அப்புறம் எதிர்பார்த்தல் இது அப்ப சித்தாவோட எதிர்பார்த்தல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதை பத்தி யாரும் ஆமா. பார்லிமெண்ட்லயோ எம்பி யாரும் பேசுறது இல்ல. அப்புறம் தமிழ் படித்தால் ஆரோக்கியம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. நீ தமிழே படிக்கிறதுல எப்படி ஆரோக்கியம் வரும்? எப்படி வரும்? ம். சித்தர்கள் தெளிவு. சித்தர்கள் மனதுக்கு தான் வைத்தியம் பண்ணாங்க. மனதை மாற்ற வேண்டும். மனதை மாற்றணும், பழக்கத்தை மாத்தணும். ஆனா வெள்ளைக்காரன் மட்டும் அந்த வெள்ளைக்காரங்க விபச்சாரிகள். அவங்க பழக்கத்தை மாத்த மாட்டாங்க. எந்த கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டாங்க. வெள்ளைக்காரர்கள் எந்த எந்த கட்டுப்பாடு, அதாவது இந்த ஹிப்போகிரேட்டஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஹிப்போகிரேட்டஸ் ஆமா. அவர் வந்து மேற்கு நாட்டு மருத்துவத்துடைய தந்தை. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் மெடிசன். ம். அவர் மேலதான் அவருடைய தத்துவத்தின் மேலதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அலோபதி மருத்துவர்கள்லாம் வந்து அவருடைய தத்துவத்தின் மேலதான் சத்திய பிரமாணம் எடுப்பாங்க. ம், 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 ம். அது தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆனா ஆமா, ஆமா, ஆமா. அவரே என்ன பண்றாருன்னா பசி வந்தால் பட்டினி போடுன்னு சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு, பசி வந்தால் பட்டினி போடுன்னு சொல்லி நான் படிச்சு பார்த்தேன் அவருடைய வரலாறு. அது ஓஹோ. மட்டும் இல்ல, காய்ச்சல் வந்தால் நீங்க சாப்பிடாதீங்க. காய்ச்சல் வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த காய்ச்சல் வடத்திற்கான உணவா மாறுமே தவிர காய்ச்சலை குணமாக்குறதுக்கு மாறாது நம்ம எழுதுறாரு அவரு. ஆனா இது வெள்ளைக்கார முண்டைகள் யாரும் பின்பற்றுறது கிடையாது. குரு என்ன சொல்லியிருக்காரு அந்த அந்த தத்துவத்தை அவங்க கடைபிடிக்கிறதே இல்லை. அவங்க ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை. ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொன்னாருன்னா, வசதியானதை மட்டும் வைத்துக்கொண்டு சமட்டேடி அடிக்கிறாரு பாருங்க, அது அவங்க செய்யவே இல்லை. இப்படித்தான் செய்ய வேண்டும். ம். காய்ச்சல் வந்தா பட்டினி போடுன்னு அவரே சொல்றாரு. நீங்க வந்து நாம வந்து சித்தர்கள் குழு காய்ச்சல் வந்தா பட்டினி போடு நாம சொல்றோம்ல, அதே மாதிரி அவரும் சொல்றாரு. காய்ச்சல் வந்தால் பட்டினி போடுன்னு சொன்னதே எந்த வெள்ளைக்காரன் பின்பற்றது இல்லை. அது வந்து வெள்ளைக்கார கொள்கை வந்து அந்த அலோபதிக்கு எதிராகவே செயல்படுறாங்க. அலோபதியை கண்டுபிடிச்சவரு ஹிப்போக்ரட்டஸ். அவர் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். கிரேக்க நாட்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் சொல்றது இவங்க யாரும் கடைபிடிக்கிறது இல்ல. ம், ம். அவர் தண்ணீரும் பச்சிலையும் போதுங்கிறார். என்னது தண்ணீரும் பச்சிலை காய்கறி தான். அவர் தண்ணீரும் பச்சிலை காய்கறி. அப்ப தண்ணீரும் பச்சிலை காய்கறி இருக்காத மருந்து மாத்திரை உங்களுக்கு கிடையாது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக. சித்தர்கள் கொள்கை வேற. ஆனா கிட்டத்தட்ட சித்தர்கள் கொள்கை மாதிரி அவர் பேசுறாரு 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக. கிமு 3ஆம் நூற்றாண்டு கிரீஸ். அவர் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அந்த யாராரு சாக்ரட்டிஸ் தோன்றினாரு, பித்தாவை யாராரு தோன்றினான்னு சொல்றீங்க, அதெல்லாம் கரெக்ட். அவரே என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன இன்னொன்னு சொல்றாரு, இந்த தெய்வ நம்பிக்கையில இருந்து முதல் மருத்துவத்தை பிரிச்சவர் அவர் தான். தெய்வ நம்பிக்கையில இருந்து மருத்துவத்தை பிரிக்கிறார். ஆஹா. அதாவது நோய்ங்கிறது தெய்வ குற்றம் இல்லைங்கிறாரு. நோய்ங்கிறது தெய்வ குற்றம்ல கிடையாது. ம். நீங்க நோய் வந்துட்டு தெய்வ குற்றம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. இதுவே வந்து கர்ம தியரி உடைக்கிறாரு. அதுல தெய்வ குற்றம்லாம் கிடையாது. ஒழுங்கா பட்னி போட்டு கீரையும் தண்ணியும் கொடுத்து குணமாக நிரூபிச்சு காட்டுறாரு அவர். அதெல்லாம் அப்படிதான் சொல்லி முதல்ல தனியா பிரிச்சு போன காட்டிதான் அவர் புகழ் வாய்ந்த மனிதரா மாறாரு. எப்படி டார்வின் வந்து பரிணாமத்துல தான் மனிதன் வாலில்லா குரங்குல தோன்றியான்னு சொல்லி ஒரு மரநடி அடிச்ச மாதிரி, ஹிப்போக்ரட்டஸ் என்னது தெய்வங்கிற அந்த தத்துவத்தை பிரிச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவுன்சிலிங் கொடுத்து மனிதனை கவனிச்சோம்னா அவன் அன்பு காட்டி உணவு பழக்கத்தை மாத்தி பட்டினி போட்டு அதை கீரையும் தண்ணியும் கொடுத்தால் நல்லாக்கலான்னு சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க? குடியில தாங்க இருக்கேன். அப்புறம் என்ன என்ன குடியில் தான் இருக்கீங்க? எப்படி விவசாயம்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஞானப்பிரகாசத்தை பத்தி கூட இங்க ஒருத்தர் பேசினாரு. நாங்க 2 பேரும் பேசி ஒருத்தர் அவருடைய ஞானப்பிரகாஷ் கொள்கை உள்வாங்கி ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட. சரிங்கய்யா. நான் 2 3 நாள் மதுரையில் இருக்கிறேன். 2 3 நாள் மதுரையில் இருக்கேன். திருச்சியில 2 3 நாள் இருந்தேன். ம். சரிங்க. இங்க மதுரையில 2 3 நாள் இங்க வந்து ஒரு 2 3 பேர்த்தை சந்திச்சு இங்க வந்து இந்த மாணவர் சேர்க்கை முறைக்கு வந்தேன். அப்புறம் ஒருத்தர் மாணவரா சேர போறாரு ஒருத்தர் இங்க
மதுரையில அவுனியாபுரத்தை சேர்ந்தவர். பேசுங்க அவரை அப்புறம் பேசுங்க. ஆமா. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? அப்பதான் நீர் மருத்துவத்தை பத்தி என்ன சிந்தனை எப்படி போயிட்டு இருக்குது? உங்களுடைய பழக்கவழக்கம் எப்படி இருக்கு? எப்படி பீஃப் சமையல் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல அதாங்க நம்மளுடைய ஆராய்ச்சி சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆ, உடம்புக்கு மருந்து உடம்புக்கு மருந்து வேணாம்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். ஆமா. உணவுக்கு மருந்து வேணாம்னு தானே சொல்லியிருப்பாரு. ஆமா. உணவுக்கு மருந்து வேணாம். அதான் சொல்லிட்டீங்க. உணவுக்கு மருந்து வேணாம். சரி. உடம்புக்கு மருந்து வேணாம்ட்டாரு. ஆ. அப்புறம் உணவுக்கு எப்படிடா மருந்துன்னு சொல்லியிருப்பாரு. ஆ, அப்ப அப்ப இயற்கை சட்டத்தை தான் சொல்றாரு. அவர் உரமே போடாதேங்கிறாரு. ஆமா. கரெக்டா புடிச்சிட்டீங்க. நல்ல பாயிண்ட் தான். இது அவரு ஞானப்பிரகாசம் இல்ல, இந்த ஞானப்பிரகாசத்தை கேட்டீங்கன்னா அவரே கொஞ்சம் மூளை வேலை செய்யும். என்னடா வித்தியாசமா கேட்கறா? அப்படி வித்தியாசமா கேட்கறதா நீர் மருத்துவம். வித்தியாசமா கேட்கறதா நீர் மருத்துவம். ஐயா இது என்னன்னா நீர் எப்படி வேலை செய்யுதுங்கும் போதுதானே அருந்தி அட்டுறது, மத்த எல்லாம் விட்டுறது போகுது இல்ல. ஆமா 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 கரெக்ட். நல்லா புடிச்சு, நல்ல பாயிண்ட், அருமையான விஷயம் தான். நான் கூட சிந்திக்கல, நீங்க நல்லா சிந்திச்சிருக்கிறீங்க. உண்ணும் உணவது நிலத்தோடு நீரேங்கிறாரு. நிலத்தோடு நீரே. ஆமா ஆமா ஆமா, பல புராண நூற்றிலே வருது. ஆமா ஆமா ஆமா. அப்ப நிலத்தோடு நீர் தான் ஏதோ ஒரு வகையில தாவரத்துக்குள்ள உள்ள போய் அது கிழங்காகவோ காய்கறியாகவோ கீரையாகவோ ஏதோ ஒன்னா நிலத்தோடு நீர் தான் மாறுது. ஆமா 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 ஆமா. நிலத்தோடு நீர் எவ்வளவு வளமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வணக்கம் வணக்கம். எனக்கு கேக்குது, கிளியரா இருக்கு. எனக்கு 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 தெளிவா இருக்கு, பேசலாம். அப்ப உப்பு நீர்ல இருந்து இன்னைக்கு எல்லா கிணறும் இப்ப ஐயா வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறேங்கிறாரு. நிலத்தடி அது அது சரியான கொள்கை தான். இப்ப இன்னைக்கு கடுமையான வெப்பம் தாங்க முடியல. இங்க எல்லாம் வந்து 102க்கெல்லாம் போயிடுச்சு திருச்சி இன்னைக்கு. நேற்றைக்கெல்லாம் கடுமையான வெப்பம். ஆமா ஆமா. அப்ப அந்த வகையில வந்து அவர் ஐயோட திட்டம் வந்து அந்த வரப்பை உயர்த்தி பண்றது 100% சரியா தான் போகுது. அது என்ன பெருவாரி மக்கள்கிட்ட கொண்டு. ஆனா இன்னொரு விதத்துல நம்ம நீர் மருத்துவத்தை நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம்னா, இந்த காய்கறி கீரை பழங்களை கூட நம்ம வந்து உப்பு இல்லாம, அதாவது ரசாயன உப்பு இல்லாம, நிலத்தடி நீர்மட்டம் பூரா என்னோட பார்வையில சுத்தர சோழி முடிச்சது காரணமே இந்த ரசாயன உப்புகளை கொட்டி அந்த ரசாயன உப்புல இருக்க மழை நீர் உள்ள போய் தான் நிலத்தடி நீர் மட்டமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாம் ஓர்ப்பு தன்மை உள்ளதா மாறினதுக்கு காரணமே, கடல் நீர் மாதிரி மாறினதுக்கு காரணமே இந்த ரசாயன உரம் தான். இது ஆமா, இது இது நிரூபிக்கப்பட்டதுதான். நீங்க சொல்றது நிரூபிக்கப்பட்டதுதான். மலட்டுத்தன்மை அடைஞ்சு விட்டது. ஆமா 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 ஆமா. அப்ப இது ரெண்டையும் வெளியெடுக்கணுங்கய்யா. நாள்பட்ட உப்பையும் வெளியெடுக்கணும்னா அப்ப அவர் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, வள்ளுவர் ஐயா தான் சொல்றாருல்ல, நிலத்து இயல்பால் நீர் அற்றாகும்ங்கிறாருல்ல. நிலத்தில் நீர் திருந்து, அப்ப நிலம் உள்ள தண்ணி உள்ள போச்சுன்னா அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி விஷமா மாறுது. மாறுது. அப்ப அதேதான் நீ என்ன கெமிக்கல் உள்ள போடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உன் உடம்பு வந்து உப்பு ஓர்ப்பு தன்மையா மலட்டுத்தன்மையா மாறிடுது. ஆமா ஆமா, கரெக்ட் தான். அப்ப அதை வெளியெடுக்கணும்னா ஒரே வழி, அப்ப நீர் இன்றி அமையாதுதான். கரெக்ட். இது எந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், அதாவது இந்த நம்மாழ்வாரு கூட இது புரியாத விஷயம் நீங்க அழகா புரிய வச்சுட்டீங்க. ஐயோ, தண்ணி உள்ள இறங்கணுமையா, அப்பதாயா உப்பு நீரை மாறும். தண்ணி தொடர்ந்து அதே ஒரு உப்பு, உதாரணத்துக்கு உப்பு தண்ணி நீங்க தண்ணி சேர்த்துட்டே வாங்க, நல்ல தண்ணி சேர்த்துட்டே வாங்க, குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உப்பு தண்ணிக்கிற தன்மையே குறைஞ்சி நல்ல தண்ணியா அது மாறிடும். டென்சிட்டி குறையாது. கரெக்ட் தான். அதேதான் உடம்புல இருக்க கழிவையும் வெளியெடுக்க நீர் மருத்துவம். அது வாழ்வியல், அது இது வந்து மருத்துவம். சரிங்களா? கரெக்ட். ஆமா, அதுல வரக்கூடிய காய்கறி வந்து உடம்பு நன்மை செய்யும். இந்த மாதிரி நல்ல தண்ணியில பாய்ந்து வரக்கூடிய காய்கறி வந்து உடம்புக்கு நன்மை செய்யும். அதுதான் நாமள மருந்தடிக்காத காய்கறின்னு சொல்றோமே. மருந்தடிக்காத காய், விஷத்தை உறிஞ்சாத காய். அதாவது பூமியில இருக்கிற விஷத்தை உறிஞ்சக்கூடாது, நீ மேலே மருந்து அடிக்க கூடாது. அப்படியே தூய தண்ணீர்ல பாய்ந்த காய்கறிகள். அப்ப அடிப்படையே நீங்க ஆட்டம் காணுது.
அப்ப அதாங்கய்யா, இப்ப நீ நன்னீரா மாத்தணும்னா இது மாதிரி நீரை கட்டமைச்சு உள்ள இறக்கணுங்கிற. நீ ஆமா நிலத்துக்கு சொல்றத நம்ம உடம்புக்கு சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான். அதுல இருந்து வந்தது தானே. ரெண்டும் ஒண்ணுதானே. ரெண்டும் வர நீ அது உயிர் மண்ணுக்கு இது சொல்ற, உயிர் இல்ல. அவ்வளவுதான். அதுல உப்பு போட்டேன்னா அது பாரு, அது பாரு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுல உப்பு போட்டாலும் பயிர் கருகி போயிடும். இதுல உப்பு சேர்த்துனா ஆள் முடிஞ்சு போச்சு. யூரிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா அவ்வளவுதான். சொறி சிறங்கு வந்து புற்றுநோய் வந்து சாக வேண்டியதுதான். அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். அப்ப எப்படி நீ மண்ணை நீரை எப்படி மாத்திரியோ அதே மாதிரிதான் உள்ள இருக்க ஆர்கனையும் நீரின் மூலமாக நாங்க வெளியில எடுக்கிறோம். வெரி குட் வெரி குட். நல்ல நல்ல அருமையான சிந்தனை. இது ஒரு கட்டுரையே எழுதுங்களேன். நீங்களாம் விஞ்ஞானி ஆயிட்டீங்க, கட்டுரை எழுதுங்க. இல்ல கட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்க கட்டுரை எழுதுங்க. பேப்பர்ல அது எழுதி மாணவர்கிட்ட படிச்சு காட்டுங்க, அல்லது உங்க வாட்ஸ்அப்ல போடுங்க. என்னடே என்ன, நானே இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு தான் இருக்கேன், இயற்கை வேளாண்மை பண்றேன், இயற்கை மருத்துவம் பண்றேன். நாளைக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனானா இதை செய்ய போறேன். நாளைக்கு வந்து என்னைக்கு இருந்தாலும் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகும்பொழுது இந்த அனுபவத்தை வெளியே கொண்டு வரணுமே. கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்தவனுக்கு சொல்லாம போயிட்டோம்னா கண்டிப்பா. நமக்கு இவ்வளவு தெரிஞ்சு நம்ம உடலையும் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, உடலுக்கு அடிப்படையான நிலத்தையும் ஆராய்ச்சி பண்றீங்க, ரெண்டையும் பொருத்தி ஆமா ஆமா. பாக்குறீங்க. இந்த யாரு ஏத்துக்கிறானோ இல்லையோ நாம சொல்லிட்டு போய் ஒரு கட்டுரை வடிவில, கண்டிப்பா. பேப்பர் வடிவில ஒரு சின்ன புத்தகம் மாதிரி போட்டு ஒரு 20 பக்கத்துல அடிச்சு விட்டுற வேண்டியதுதான். அடுத்து போடலாங்கய்யா, ஒரு போடலாம் 20 போடலாம். பக்கத்துல போடுங்க. இப்ப நான் வந்து வீடியோ போட்டு போட்டு மண்டையில் ஏறி நீங்க 20 பக்கம் 30 பக்கம் சின்னதா ஒண்ணு போட்டு இதாட உடலும் அந்த உடலும் நீரும், நீரும் உடலும். வள்ளுவர் என்ன சொல்றாரு, இயற்கை என்ன சொல்லுது, நம்மால் என்ன சொல்றாரு, ஞானப்பிறகு என்ன சொல்றாரு, யாராரு என்னென்ன முன்மொழிச்சிருக்காங்க நிலத்தை பற்றி. அப்ப திருவள்ளுவரை நான் என்ன வரிசைப்படுத்துங்க. பண்ணிருக்கேன்? வள்ளலாறு, திருவள்ளுவர், திருமூலர், அப்புறம் நம்மாழ்வாரு, அப்புறம் கடைசியில் ஞானப்பாறை வரைக்கும் ஒரு வரிசைப்படுத்துங்களேன். வரிசைப்படுத்தி கண்டிப்பாங்கய்யா. இவங்க சொல்ற கடைசியில் திருவள்ளுவர் தானே ஃபைனலா வர்றாரு ஒரு போர்டு போட்டிருக்கு. வேலை முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப வழிபாடுங்கிறது வேற, ஆன்மீகங்கிறது வேற, எல்லாம் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஆமா 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 ஆமா. வழிபாடுங்கிறது என்னன்னா ஆ, கோயில கட்டி வச்சு ம், அங்க போய் கடவுள் இருக்காருன்னு சொல்லி பாத்துக்கிட்டே ஓடுறது வழிபாடு. ம். ஆன்மீகங்கிறது என்னன்னா மனிதனே கோயில மாதிரி கடவுளை வந்து மனிதனுக்குள்ள இறக்குறது தான் ஆன்மீகம். அதுதான் உள்ளம் பெருங்கோயில். அடிங்க ஆனது சரியான பாயிண்ட். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாயில கொப்பரவாசல். அதாவது உடம்பே கோயில்னு சொன்னவன் தமிழனுங்க. ஆமா. அந்த உயிரை வெளியே போக பாத்துக்க அப்ப சொல்றாரு. அந்த புறப்பட்டு போகான் இந்த பாடல் இருக்கு 575வது பாடல்ல திருமந்திரத்துல. இந்த இறைவனானவன் உடலை விட்டு போக கூடாத மாதிரி நீ உயிரை தக்க வைத்துக் கொள்ளுங்கிறாரு. புறப்பட்டு போகான் புரிச்சடையோனே அப்படின்னு எழுதுறாரு. கூற்றம் குதித்தலும் ஐயாவா அதானே சொல்றாரு, நம்ம ஐயாவா அதானே சொல்றாரு, கூற்றம் குதித்தலும் கை கூடும் தானே. ஆமா ஆமா யமனை எதிர்க்கலாம், உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம். யமனை எதிர்க்கலாம், தக்க வச்சுக்க. அதுக்கு ஒரே வழி நீர் மருத்துவம் தான். வந்துரும் வந்துரும் அவ்வளவுதான். வந்துரும். இது கொஞ்சம் லேட் ஆகுது. இப்பதான் புரிதல் வருது. இப்பதான் மக்களுக்கே இது இப்பதான் தமிழர் உலகத்திலே அதிசிறந்த புத்திசாலிகள் தமிழர்கள் தான். அதே அளவுக்கு முட்டாள்தனம் உடனும் தமிழர்கள் தான். அறிவாளியும் இவனே, முட்டாளும் இவனே. அவ்வளவுதான். நன்மை எங்க இருக்கு அங்க தீமை இருக்கத்தான் செய்யும். ஆமா 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 ஆமா. நன்மையும் ஆமா வள்ளுவர் அதான் சொல்றாரு. நன்மையும் இருந்தால் அங்கு கூட தீமையும் வரும். நீ பார்த்து களைந்து எடுத்துக்கொள், களைந்து எடுத்துக்கொள். இப்ப நெல்லு சுத்தமான நெல்லுன்னு வருதுன்னா அதுல பதறு இருக்கத்தானே செய்யும். இருக்கு 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 நீ இருக்கு தூத்திக்க வேண்டிய, நீ இருக்கு. தூத்தினா பதரெல்லாம் போகுது. நீ ஒழுங்கா தீர்த்துனா அப்புறம் அவ்வளவுதான். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப எல்லாத்துலயும் குற்றம் இருக்கத்தான் செய்யும். செய்யும். குற்றத்தை களைவது, அந்த குற்றத்தை களைந்து கொடுப்பது ஆசிரியருடைய வேலை. கண்டிப்பா. ஆனா ஆசிரியர்னாவே தமிழ் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆசுனா குற்றம், இரியர் அப்படின்னாவே இருத்து கொடுப்பவன். ஆசு கூட்டல் இரியன் ஆசிரியன். அதாவது குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் வேர்ச்சொல்ல இருக்கு. உபாத்தியார் வாத்தியாருக்குல வேர்ச்சொல் கிடையாது. ஆசிரியருக்கு மட்டும்தான் வேர்ச்சொல் இருக்கிறது. ஆசு கூட்டல் இரியன் ஆசிரியன். அதாவது குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் அர்த்தம். சரிங்க ஐயா. சரி. குடிலுக்கு போனீங்களா? குடிலுக்கு வந்து போனேன். காஞ்சி போய் கிடக்குது. அப்புறம் இப்ப நாங்க இந்த பயிற்சி இருக்கிறனால அங்க பக்கத்தால குடிசை வாசி இருக்காங்க, குடிசையெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அவன் தான் இரவு போய் படுத்துக்கிறான். அங்க திருட்டு எல்லாம் போகுதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்ண, எல்லாத்தையும் கழட்டி கொண்டு விலங்க தோட்டத்தில் வச்சுட்டேன். ஓ, இளங்கோ நல்லா இருக்காரா? இளங்கோ நல்லா இருக்க. மறுபடியும் 2 ஏக்கரா வாங்கியிருக்காரு. அவருதான் 10-15 ஏக்கரா சொத்து அதிபதி ஆயிட்டாரு அவரு. ஆனா ஆளு குண்டும் ஆயிட்டாரு. அப்புறம் அவரு தெரியும் குண்டானா கரைக்கிறதும் தெரியும் அவருக்கு. அதனால அந்த தோட்டத்து பாதுகாப்பு பக்கத்தால அந்த குடிசை வாசிக்கிட்ட சாவி கொடுத்து போட்டு வந்துட்டேன். எல்லாம் கழட்டி கொண்டு இலங்கை தோட்டத்தில் வச்சுட்டேன். மோட்டார் கீட்டர் எல்லாம் கழட்டிட்டேன்.
ஐயோ, போனா இருந்த கூட தண்ணி திருடிட்டு பிடிக்க கூட முடியாதா? ஆ வேணும்னா வேணும்னா பண்ணிக்கலாம். கழட்டி கொண்டு தோட்டத்துல வச்சுட்டு வேணும்னா போட்டுக்கலன்னா, இத ஒரு தடவ வந்து ஆள் இல்லாதப்போ, அந்த ஒயர வெட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க. அதெல்லாம் செஞ்சுருவானுங்கய்யா. அது செய்வானுங்க. எல்லா வெட்டிருவானுங்க. ஆமா. வெட்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க. அப்புறம் உள்ள இருக்க 4, 5 கம்பம் வச்சிருந்தேன் பாருங்க. அந்த கம்பத்த 4 கம்பத்த திருடிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணேன், எல்லா கம்பத்தையும் எடுத்து ஒரு 20 கம்பம் வெளிய வச்சிருந்தேன். அப்புறம் டிராக்டர் கொண்டு வந்து எல்லா கம்பத்தையும் ஏத்தி, கம்ப கிம்ப மோட்டார் கீட்டார் இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் கழட்டி கொண்டு இறங்குற தோட்டத்துல வச்சாச்சு. வேணும்னா பண்ணிக்கலாம்னு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். மின்சார இணைப்பு மட்டும் இருக்குது. என்னது? அது வழக்கம் போல மோட்டார் மட்டும் கட்டியாச்சு. இந்த இருக்கிற 20 கம்ப வெளிய வச்சிருந்தேன். அத விட்டு அதையும் திருடிட்டு போயிருவானுங்க. ஆமா, 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 ஆமா. ஒரு கம்பம் 6000 வருதுங்கய்யா. ஒரு கம்பம் 6000, 7000 வருதுங்கய்யா. அதெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்கய்யா. அவங்களுக்கு என்ன ₹1000 ஆ. கிடைச்சா கூட அவனுக்கு போதுன்ட்டு போயிரு. ஆமா, அவன் சாராய குடிக்காரன ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் உடனே கை மாத்தி விட்டுறானுங்க. பக்கத்தால எடுத்துட்டு போறானுங்க. அழகா கொண்டு போய் வித்து போட்டு போயிடுறானுங்க. உடனே அது இல்லாத அந்த படையிருப்பு கடை அப்பவே இல்லாத பண்ணிடுறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ளிருந்து அதெல்லாம் அவன் என்ன பண்றான்? உள்ளூர்ல இருந்து திருடிட்டு வரேன்னு தெரிஞ்சோடனே அப்பவே அங்கிருந்து வேற பக்கம் தட்டி விட்டுறான். நம்ம தேடினா கூட பிடிக்க முடியறது இல்ல. பிடிக்க முடியாது. ஆ. எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுறான். ஏன்னா அங்க இல்லைன்றுவான். ரொம்ப மோசங்கய்யா அது. அவரு ரொம்ப மோசம். இல்லைங்க. அது கலாச்சாரம் அப்படி போகும்போது அதே மாதிரி நல்லவர்களும் அது மாதிரி வந்துதான் ஆகும். அது அது அப்படித்தான். அது அது அப்படித்தான் வந்துரும். இப்ப அடுத்து மக்கள் வந்து ஒரு 20% மக்கள் வந்து இயற்கையை நோக்கி திரும்புறாங்க. ஆ. அது அது விதை நெல் அப்படிதாங்கய்யா. விதை சுத்துற அதான் நம்ம பேசிக்கிறோம்ல. ஆமா. சுத்துற பதறா போகும்போது விதை நெல் தூய்மையான நெல் இருக்கத்தானே செய்யும். அதை அடிக்கிற காத்துல இயற்கை சீற்றத்துல இந்த மியான்மர் இப்பெல்லாம் பாருங்க. ம், எல்லாம் ம். அடிச்சு எல்லாம் காலியாயிருச்சு. பாருங்க அவ்வளவு கொடூரமான தண்டனை. கிட்டத்தட்ட அது இருக்கு 2000 பேத்துக்கு மேல இருக்க மாதிரி தெரியுது. அப்பா 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 அப்பா. நாசமா போச்சு. அந்த எல்லாம் காலி. பெல்ட் இமயமலை வரைக்கும் வருங்க ஐயா. இமயமலை எல்லாம் இமயமலை இந்த டெல்லி வரைக்கும் வராது. ஆ. அது மேற்கு வங்காளத்து வரைக்கும் போயிருக்குது. அது போயிருக்கு தாய்லாந்து, பினாங்கு, தாய்லாந்து இந்த பக்கம் ஹாங்காங்கு, ஆஹ், போயிருக்கு. ஆசிய கண்டத்தை கால்வாசி ஒரு ஆட்டு ஆட்டி விட்டுருச்சு. அதான் பெரிய நிலநடுக்கம் தான் சொல்றான் போடுறான். அதாவது 7.7 100 ஆண்டுகள் இல்லாத அது பல கண்டங்களவே உணர்ந்திருக்கிறேன்னா இது வரைக்கும் ஏதாவது பார்த்து 100 கிலோமீட்டர் தாக்கும். இது என்னடான்னா அது போதும் 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போக மாட்டேன் தெரியுது. இல்ல அதாங்கய்யா இவனுங்க இந்த சண்டையெல்லாம் நிறுத்தணுங்கய்யா. அது குண்டு போடுறது அதிர்ச்சி எங்கோ ஒரு பக்கம் அடிக்கும் போது இன்னொரு பக்கம் புட்டுக்கிட்டு போகுங்கய்யா. டிம்மீர் டிம்மீர் குண்டை வச்சு தாக்கல அது என்னதான் ஒரு பக்கம் நோண்டி எடுத்துட்டான் பெட்ரோலுக்காக. ஆமா. இன்னொரு பக்கம் சண்டை. ம். அது என்னதான் பண்ண பூமி அப்புறம் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு கதையை முடிச்சு விட்டு தானே போவோம். ஆமாமா. அது மொத்தத்துல வாழ தகுதியில தான் மாறிடுதுங்க ஐயா. இனிமேல் இந்த கட்டடம் கட்டுறது பூரா இந்த கட்டடம் அடி ஆடுறப்ப அது மேல இருக்கிற அந்த மேல இருக்கிற நீச்சல் குளம் பாருங்க. என்ன ஆட்டம் பாருங்க. ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளம் பாருங்களா என்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்க. அந்த ஸ்விம்மிங் 40 மாடியில கட்டிட்டு அங்க நீச்சல் குளம் அது அப்படியே ஆடி அங்கிருந்து தண்ணி கீழே விடும். அப்ப என்ன ஆட்டம் அதான் ஆடுற. நீ என்ன ஆட்டம் ஆடுறிய அது பனிஷ்மெண்ட். நீ என்ன ஆட்டம் ஆடுற நீ? நம்ம இப்படி யோசிப்போம். ம். ஆபத்துன்னு வரும்போது பாதுகாப்பா இருக்க இடத்துக்கு தானே ஓடணும். ஆமா. இப்ப ஆபத்து 40 மாடி கட்டிடம் வந்து நமக்கு ஆபத்தா வரும்போது கட்டாந்தரைக்கு தான் வெளியில தான் உடையாரோம் நம்ம. அங்க இருந்தா ஆபத்துறான்னு. ஆமா 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 ஆமா. கட்டாந்தரதான் நிரந்தர கடைசியில குடிசைதான் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்க வேண்டியதுதான். சரி இங்க நிலநடுக்கம் வருதுன்னா 30 மாடி கட்டிடத்துல போய் நான் தஞ்சம் புகுந்து நான் காப்பாத்திக்குவேன்னு சொன்னா அது வந்து பாதுகாப்புங்களா? ஆமா. அங்க இருந்து வெளியில விடுறாங்க. அங்க இருந்து வெளியில விடுறானா எது பாதுகாப்பு நமக்கு? கட்டாந்தரதான். அவ்வளவுதான் நிரந்தர பாதுகாப்பு போப்பா. அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா குடிச்சே போதுன்ட்டான். குடிச்சே போதுப்பட மவனே. அதுதானே சொல்றா. எத்தனை நிலடுக்கு வந்தாலும் ஒண்ணும் இல்ல. எத்தனை நிலக்க வந்து ஆள் அமுத்த போறது இல்ல. குடிசை வந்து ஆள் அமுத்தாது ஒண்ணும் பண்ணாது. அது வெளியில விடுறாங்க. வெளியில வந்து உட்காந்துட்டு அது என்னத்த போய் பண்ணுது? அது என்ன பண்ணுது? ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. நீ 30 மாடியை கட்டி மேல தண்ணிய போட்டுக்கிட்டு நீ படுத்து கிடந்தீன்னா ஆடும் போது நீ தலை தறிக்கிட்டா முடியாறணும். ரொம்ப கொடுமை கொடுமை ரொம்ப கொடுமைங்க ஐயா. சரி சரிப்பா. சரிங்க ஐயா. மகிழ்ச்சி பாட்டு பேசுவோம். சரிங்களா? நன்றி நன்றி. சரி.